Hi friends, this is R. Gunaseelan, Chief HR Trainer, Iragua Educational Consultants. In this video, we are going to learn practical spoken English. I'm focusing mainly on rural school children and also parents. I will be teaching in bilingual method. அப்படின்னா தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மாறி மாறி சொல்வேன். அப்போ உங்களுக்கு மெயினாக வந்து இப்போ சிட்டியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்விரான்மெண்ட் இருக்கும், அங்கே ஸ்கூல்லேயே இருக்கும், பேரண்ட்ஸு கூட வீட்டில் பேசுவாங்க. ஆனால் ரூரல் ஸ்கூல்ஸ், அதாவது கிராமப்புறங்களை ஒட்டி உள்ளதில் அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறது. இப்போ டீச்சர்ஸுமே அங்கே பார்த்தீங்கன்னா சிட்டியில் உள்ள டீச்சர்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்குமா என்று சொல்ல முடியாது. இந்த பைலிங்குவல் மெத்தடில் இதை வந்து டீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், யாராவது ஜென்ரல் பப்ளிக் அவங்க வந்து நான் இங்கிலீஷ் நல்லா தெரியும், நான் டிகிரியை படிச்சிருக்கேன், ஆனாலும் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியலை அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நாங்கள், இப்போ நான் சொன்னால் என்ன மட்டும் குறிக்கும். அது வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம். நான் சொன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஒருமை. தமிழ்ல வந்து தன்னிலை ஒருமை. அப்புறம் தன்னிலையே பன்மை இருக்குது. பன்மைனா என்ன அர்த்தம், ப்ளூரல். மறுபடியும் பாருங்க, ஐனா நான். இப்ப 2 பேர் இருக்கும், ஒருத்தருக்கு மேல ஒரு 2 பேரு 3 பேரு 10 பேர் இருக்குன்னா இப்ப நாங்கள்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல வந்து we அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஒய், இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஒருமை என்னன்னா ஐ, நான் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அதாவது பன்மைன்னு சொல்றது வந்து என்ன, உயின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதருக்கு மேலே இருந்தா, ஒரு குழந்தைக்கு மேலே இருந்தா, ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை சின்ன குழந்தையோ அதுக்கு மேலே இருந்தா, இப்போ கிளாஸ் ரூம்ல ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம், ஒரு 10 பேர் சேர்ந்து நாங்கன்னு சொல்றோம், அது உய் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? இப்போ இது 2 முக்கியம். அடுத்து வந்து செகண்ட் பர்சன் சொல்றோம். செகண்ட் பர்சன்னா முன்னிலை. இங்கிலீஷ்ல அதை செகண்ட் பர்சன் சொல்றோம், தமிழ்ல அதை முன்னிலைன்னு சொல்றோம். அப்போ முன்னால உள்ளவங்களை பார்த்தோம் நீன்னு சொல்லுவோம், கொஞ்சம் மரியாதையை சொல்றோம். இல்லைன்னா நிறைய பேர் பார்த்து சொல்றோம்னா நீங்கள்னு சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல நீன்னு சொன்னாலும் யூ தான், நீங்கள்னு சொன்னாலும் யூ தான். சிங்குலரும் ஒன்று யூ தான், ப்ளூரலும் ஒன்று. ஒருமையும் யூ தான், பன்மையும் யூ தான். ஆனா தமிழ்ல வந்து நீங்கள்னு டிஃபரன்சியேட் பண்ணிக்கலாம், அதாவது வந்து வேறுபடுத்தி காமிக்கலாம். சரியா? ரைட். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் என்ன சொல்லுங்க, ஐ, அதாவது நான். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் என்ன, we. வெரி குட். we அப்படின்னா நாங்கள். சரியா? அப்ப செகண்ட் பர்சன் எடுத்துட்டோம்னா என்ன, யூ. முன்னால உள்ளவங்க பார்த்து யூ கம் அப்படின்னு சொன்னா நீ வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது வந்து நீ சிங்குலர், நீங்கள் ப்ளூரல். அதுக்கும் யூ தான், சிங்குலருக்கு யூ தான், ப்ளூரலுக்கு யூ தான். அப்ப நம்ம அடுத்து தேர்ட் பர்சன் ஒன்று இருக்குது, அது படர்க்கைன்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து தன்னிலைனா ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலைனா செகண்ட் பர்சன், படர்க்கைனா அங்க தள்ளி இருக்க அவன் அப்படி சொல்றோம் இல்லையா, அவன் அவள் அது அப்படி சொல்றோம் இல்லையா, அது வந்து படர்க்கை. இல்லைன்னா இங்கிலீஷ்ல வந்து தேர்ட் பர்சன் சொல்றோம். ஓகே. அப்ப அதுல வந்து அதுலயும் சிங்குலர் ப்ளூரல் இருக்கு, அதாவது ஒருமை பன்மை இருக்கிறது. சரியா? ஒருமையில வந்து பாத்தீங்கன்னா ஹீ, அவன் சொல்றோம், அவன் அது ஒரு ஆளு. அவள் சொல்றோம், அது ஒரு ஆளு. என்ன, இப்போ ஒரு மாடு நிக்குது, இட்டு சொல்றோம், இட்டுனா அது வந்து ஒரு ஆளு. இப்போ இது 3 சேர்ந்து என்ன, தேர்ட் பர்சன் சிங்குலர். அவனா இருக்கலாம், அவளா இருக்கலாம், அதுவா இருக்கலாம். சரி, இதே சமயத்துல தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதாவது படற்கையில ப்ளூரல்னா பன்மை. சரியா? அதுக்கு என்ன சொல்ல போறோம், தேன்னு சொல்லுவோம். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அங்க நிக்கிறாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம், அவர்கள் சொல்லுவோம். அதே சமயத்தில் நிறைய மாடுகளோ நிறைய ஆட்டுக்குட்டியோ ஏதோ டைகரோ புலி ஏதாவது இருக்கு, அப்ப அவங்கள என்ன சொல்லுவோம், தேன்னு சொல்லுவோம், அவைகள்னு சொல்லுவோம். அவர்களுக்கும் தே தான், அவைகளுக்கும் தே தான். புரியுதா? இப்போ இது இந்த காலம் நான் காட்டுறேன், இந்த காலத்துல ஸ்கிரீன்ல காட்டுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல்,
செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல். அப்போ வந்து மறுபடியும் தமிழ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா தன்னிலை, தன்னை பற்றி சொல்றது, தன்னை நான் சொல்றது. அப்ப அது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன் தன்னிலை. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் நிறைய பேர் இருக்காங்கன்னா சொல்றது உயின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ சிங்குலர், உய் ப்ளூரல். அதே மாதிரி செகண்ட் பர்சன் எடுத்துட்டோம்னா அது என்ன? முன்னால நிக்கிறவங்க சொல்றது யூ, நீ சொல்லலாம். யூ இன்னொரு யூ இருக்குது, அது வந்து நீங்கள் சொல்லலாம், அது ப்ளூரல் பன்மை. ஒருமைனா யூ ஒரே ஆளு, யூ இன்னொரு தடவை யூ சொல்ற போது அது என்ன ஆகுதுன்னா பன்மை ஆகுது, ப்ளூரல் ஆகுது. புரியுதா இப்போ? ரைட். தேர்ட் பர்சன்ல வந்து ஹி, ஷி, இட். ஹீங்கிறது வந்து ஒரு பேர் கூட சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ராமன் சொல்லலாம், ரவி சொல்லலாம், ரஹீம் சொல்லலாம், ஓகே, ராபர்ட் சொல்லலாம். அதே மாதிரி ஷீக்கு ராணி சொல்லலாம், ஏதோ ஒரு நேம் சொல்லலாம், பெண் பேர். ஒரு கேட் சொல்லலாம், கேட்னா என்ன சொல்றது? பூனை. அது இது அந்த கேட்டகரி. இது மூணும் சேர்ந்துதான் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர். அதாவது படற்கைனா தேர்ட் பர்சன், அது சிங்குலர் ஹி, ஷி, இட். அதுக்கு ப்ளூரல் என்ன? பன்மை என்ன? பன்மை என்னன்னா தே. இது வந்து மெயினா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம பேசுற போது இது பிராக்டிக்கல் தான். நீங்க ரிட்டன் இங்கிலீஷ் வந்து கிளாஸ் ரூம்ல கத்துக்கிற புக்கை பார்த்து படிச்சுக்கிறீங்க. ஆனா பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது வந்து இப்ப கேட்டுதான். இப்ப நம்ம குழந்தைங்களை எப்படி இங்கிலீஷ் பழகுறாங்க? பெற்றோர்கள் மற்றவர்கள்லாம் பேசுறத கேட்கிறாங்க, கேட்டுட்டு அப்ப அவங்க ட்ரை பண்ணுவாங்க, தப்பா ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகி சரியா வரும் இல்லையா? அப்ப கேட்டுட்டு பேசிட்டு அப்புறம் தான் எழுத்து வரும். ஆனா நம்ம கல்வி முறை எப்படி இருக்குது? முதல்ல எழுத்து ஏபிசி எழுதிட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம் பேசுறது கேட்கறதெல்லாம் அப்புறம் தான் வருது. அது தவறானது. நல்ல நிச்சயமா வந்து இப்ப தமிழ் நம்ம படிக்கிறோம், வீட்டுல நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா குழந்தைங்களுக்கு, அதை கேட்டு கேட்டு அதான் பழகிக்கிறது. அதே மாதிரிதான் இங்கிலீஷும். ஒரு மொழி படிக்கணும்னா அதை என்ன பண்ணணும்? நல்லா கேட்கணும். நல்ல வேர்ட்ஸ், நல்ல சென்டென்சஸ். வேர்ட்ஸ்னா வார்த்தைகள், சென்டென்சஸ்னா வாக்கியங்கள். இப்போ இது நல்லா கேட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ நமக்குள்ளேயோ நம்ம இப்போ இந்த கோர்ஸ் நடக்கும்போது கூட, இந்த கோர்ஸ் பேர் என்னது சொன்னேன்? பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். யார் கொடுக்குறா? இது இராகுவா எஜுகேஷனல் கன்சல்டன்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? நான் வந்து அதுல சீஃப் ட்ரெயினர். ஓகே, ரைட். ஆல் தி பெஸ்ட்.